5 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல விளைச்சல் இருந்துச்சு, ஆனா இப்போ விளைச்சல் குறைஞ்சு போச்சு. ஒருவேளை அப்படி இருக்குமோ இல்ல ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு என்ன காரணம்னே தெரியாம இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு உங்க அப்பா அம்மா கிட்ட கண்டிப்பா காட்டுங்க. நம்ம விவசாய நிலங்கள்ல விளைச்சல் குறையறதுக்கு நம்ம தான் காரணம். நம்ம விளைநிலங்கள்ல கெமிக்கல் அதிகமா யூஸ் பண்றதுதான் நம்ம மண்ணோட தரம் குறையறதுக்கு பெரிய காரணமா இருக்கு. கெமிக்கல் உரங்கள் அதிகமா பயன்படுத்துறதால தான் மண்ணுல இருக்க கரிம சேர்மங்கள் எல்லாமே குறையுது. இதனால மண்ணுல இருக்கக்கூடிய இயற்கையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே குறைஞ்சிரும். அதிகப்படியான கெமிக்கல் உரங்கள் நீரோடைகள்ல கலந்து நிலத்தடி நீர், குளங்கள் அது போன்ற நீர்நிலைகளை ரொம்ப பாதிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த நீர்நிலைகள்ல வாழக்கூடிய சிறு சிறு உயிரினங்களையும் சேர்த்து பாதிக்குது. கெமிக்கல் உரங்கள் நீங்க யூஸ் பண்ணும்போது காற்றுல அது அமோனியாவை வெளியிடும். அப்படி அமோனியாவை வெளியிடும் போது என்னென்ன பிரச்சனை நமக்கு வருதுன்னு தெரியுமா? நோஸ் அண்ட் த்ராட் இன்ஃபெக்ஷன், முக்கியமா லங்ஸ் இன்ஃபெக்ஷன் கண்டிப்பா வரலாம். இதால என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இப்போ கொரோனாலாம் வருது. அந்த கொரோனா போன்ற இக்கட்டான காலகட்டங்கள்ல அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இல்லாததால லங் இன்ஃபெக்ஷன் அதிகமாகி டெத்தாக கூட வாய்ப்பு இருக்கு. பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா சைலண்ட் கில்லர் மாதிரி விவசாயம் பண்ற உங்க அப்பா அம்மாவோட ஹெல்த்தி லைஃபை அன்ஹெல்த்தி லைஃபா மாத்திடும். இதுக்கெல்லாம் ஒரே நிரந்தர தீர்வு கெமிக்கல் உரங்களுக்கு மாற்றா இயற்கை உரங்களை பயன்படுத்துறது தான். இதை பத்தின மேலும் பல விவரங்களுக்கு எங்களுக்கு DM பண்ணுங்க. நாங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம். மிலிட்டரி மாதிரி மனுஷனை காப்பாத்துற விவசாயமும் ஒரு சர்வீஸ் தான்.